ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு 4.5 மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு, பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு. இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறார். வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். இப்போ முழுமையா செயல்பட போறாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு இந்த 16ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த சனி பகவான் 29ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்து பார்வையாக பார்க்க போறார், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு 4 மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார். மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த 4.5 மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். மிதுன ராசி என்பர்கள், மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 9ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானம். எவ்வளவோ நிறைய திறமைகள் இருந்தும் எவ்வளவோ ஒரு செல்வாக்கோட இருந்தாலும் இந்த பாக்யஸ்தானம்ன்றது வேலை செய்யணும். நிறைய கடன்களா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாக்யஸ்தானம் வேலை செய்யும். எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க, கவலைகள் இல்லாம இருப்பாங்க. நம்மளுடைய கிரகங்கள் அந்த பாக்யஸ்தானத்துல இல்லைன்னா பாத்தீங்கன்னா கடனே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு மன உளைச்சலுக்கு இந்த ஜாதகர் ஆட்படுத்திக்கிட்டே இருப்பார். அந்த அளவிற்கு அந்த பாக்யஸ்தானம்ன்றது ஒருத்தருடைய நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு ஜாதகருக்கு. இந்த பாக்யஸ்தானத்துல அந்த சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கும் போது இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய ஒரு வளர்ச்சிகளை தான் அடைய போறாங்க. ஏன்னா ஏற்கனவே எவ்வளவோ திறமைகள் இருக்கு மேடம், ஆனா எங்களுக்கு அதற்குண்டான அங்கீகாரம் இல்லை, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், குடும்பம் ரீதியான பிரச்சனைகள், கடன்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பருக்காக நான் வாங்கி கொடுத்தேன், என்னுடைய உறவினர்களுக்காக நான் வாங்கி கொடுத்தேன், ஆனாலும் அவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்தாதனால நான் அவமானப்பட்டு, நான் அசிங்கப்பட்டு, என்னுடைய குடும்பத்துல இதனால கெட்ட பேரு, இப்படி நீங்க செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா, சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல விழுது. அதாவது பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதனால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வேலை சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரம். சனியினுடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வேலையில இடமாற்றம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க டிசம்பர் மாசம் வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அந்த டிசம்பர் மாசத்துல வேலையை விட்டா நமக்கு எப்படி இருக்குமோ, அடுத்த ஆண்டு எப்படி இருக்குமோன்ற ஒரு பயம் எல்லோருக்குமே இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் டிசம்பர் மாசம் வேலையை விட வச்சாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 20 நாள வேலையை கொடுத்துருவாரு. சில பேருக்கு ஆஃபர் கையில இருக்கும், அப்படியே வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இப்படி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த 4.5 மாதங்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள், உங்களுக்கு கிடைக்காதது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ, எதெல்லாம் நீங்க நடக்கல, எல்லாமே ஒரு தடையாகவே இருக்கு. சில பேர் மிதுன ராசி என்பர்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா, ஒரு உற்பத்தி சம்பந்தமான தொழில் செய்றீங்க, எதையோ ஒண்ணு நீங்க உற்பத்தி பண்றீங்க, ஒரு பொருட்களை உற்பத்தி பண்றீங்கன்னா அந்த உற்பத்தி பண்ணி எடுத்து நீங்க அதை கஸ்டமர் கையில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த வேலையாகப்பட்டது மிக கடுமையாக இருக்கும். அந்த அளவிற்கு ஏண்டா நம்ம இந்த தொழிலை எடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழில்ல நிறைய கடினமான உழைப்புகள் போட்டுமே போதுமான வருமானம் இல்லை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இவர்களுக்கு எல்லோருக்கும்
எல்லாருக்குமே இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி அதிக அளவு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலையில ஒரு கண்டிப்பான ஒரு இடமாற்றம், பதவி உயர்வுன்றது காத்துட்டு இருக்குது. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பதவி உயர்வு வேலை சம்பந்தமாக இருக்கும். அந்த 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த வேலை சம்பந்தமான வருமான உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாற்றம் தான் நிகழப்போகுது. மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில பிறருக்காகவே வாழ்ந்து கெட்டவர்கள்னா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களும் எவ்வளவோ தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி வைப்பாங்க. நம்ம இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை இழந்ததுதான் மிச்சம். அதனால நம்ம இன்னமே வேற யாருக்குமே உதவி செய்யக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையோட இவர்கள் இருந்தாலும் இவர்களுடைய உணர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அங்க முன்னின்று உதவி செய்பவர்கள் எந்த ஒரு பலனையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய நீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா நீங்க எப்போ செய்த அந்த புண்ணியங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு தலைக்கவசமாக, அதாவது தர்மம் தலை காக்கும்ன்ற மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு என்னைக்காவது யாருக்காவது ஒரு நாளுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை மறக்காமல் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அன்னைக்கு நீங்க பணம் உதவி செய்தது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உழைப்பின் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான நேரமாக இருக்கும். அதனால கவலையே படாதீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே. உங்களுடைய வாழ்க்கை இப்படியாய் போச்சு, என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமையில இருக்கு, அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக போராடக்கூடிய திருவாதிரை நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க. நீங்க பெண்கள் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஒரு வருமானமும் உழைப்பிற்கேற்ற ஒரு அங்கீகாரமும் இந்த 4.5 மாதத்துல கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் மிக விரைவாக வளரக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்துட்டே இருப்பீங்க. ஒரு படிப்பு முடிச்சாச்சு அடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்றது இல்லாம அடுத்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது நாலேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு கோர்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்த கோர்ஸின் மூலமாக இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க செய்த அந்த ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எடுத்த முடிவு இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு இல்லைன்னா அட்லீஸ்ட் வெளி மாநிலத்துக்காகுது, அதர் ஸ்டேட்ஸுக்காவது நீங்க போய் உங்களுடைய ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு வளர்ச்சியை காணலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டம் கண்கூடான ஒரு வளர்ச்சியை பார்ப்பதற்கு உண்டான ஒரு முழுமையான அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரம்னா இது மிதுன ராசி என்பர்களுக்கு தான். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களினுடைய தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால அதனுடைய பலனை எனக்கு பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு சொத்தின் மூலமாக தான் அப்பதான் கர்மாவே ஸ்டார்ட் ஆகும். நான் இன்னைக்கு செஞ்ச தவறு எனக்கு இன்னைக்கே முடிஞ்சிடணும், என்னுடைய குழந்தைகளை போய் பாதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம முடியாது. நம்ம செஞ்ச தவறு நம்மளுடைய குழந்தைகள் 3 தலைமுறை தாண்டி தான் அது பாதிப்பை கொடுக்கும். அதனால சொத்து வாங்குறீங்க இல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு நிலையில நீங்க உங்க ஜாதகத்தை பார்க்கறது ஒரு அவசியமான ஒண்ணா இருக்கு இப்போ. அதனால அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.